கேப்ரியல் கார்சியா எழுதிய 100 Years of Solitude. கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அது மாதிரி ஒரு ஃபயரிங் ஸ்குவாட் இருக்கும். அது வந்து ஒருத்தர் கொல்ல போகுது. அப்போ வந்து கொலனல் அர்லியானோ அப்படின்றவர் வந்து ஆரம்பிக்கிறாரு கதையை. அவருக்கு வந்து அவங்க அப்பா இது மாதிரி ஐஸை கூட்டிகிட்டு போய் காட்டினதுன்னு ஞாபகம் வருது. அப்போ வந்து அவர் ஒரு வில்லேஜில் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த வில்லேஜ் பேர் மாக்கொண்டோ. அந்த வில்லேஜில் அவர் இருக்கார். அந்த வில்லேஜில் கிட்டத்தட்ட 20 ஹவுசஸ் இருக்கும். அதில் பெரிய ஹவுஸ் தான் அவங்களுக்கு. அவங்க அப்பா பேர் ஹோசே அல்கனிடோ புனிதா. இவங்க எல்லாருமே ஒரு நார்மல் ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா பேர் உர்சுலா. இவங்க எல்லாருமே நார்மலாக இருந்தாங்க. ஆனால் அந்த நார்மல் ஃபேமிலிக்கு வந்து இது மாதிரி பிரச்சனை கொடுக்கறதுக்குன்னே ஒரு ட்ரைப் வந்தது. அந்த ட்ரைப் வந்து இது மாதிரி ஜிப்சிஸ்ன்னு எல்லோரும் அழைச்சாங்க. அந்த ஜிப்சிஸ் எல்லோரும் இந்த ஊருக்குள்ளே வராங்க. ஊருக்குள்ளே வந்து ட்ரேடிங்க்கும் அப்புறம் அந்த மக்கள் யார் அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த ஊருக்குள்ளே வந்திருக்காங்க இந்த ஜிப்சிஸ். இந்த ஜிப்சிஸில் அது மாதிரி அவங்களோட இன்வென்ஷன்ஸை காட்டுறாங்க, அப்புறம் ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட இந்த வில்லேஜில் யாருமே அது வாங்கிறது கிடையாது. ஏன்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எதுவும் இல்லை. அப்புறம் வந்து அவங்க பெரும்பாலும் காயின்ஸை வச்சு தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து யாருக்கிட்டையும் அவ்வளோவா காயின்ஸ் இல்லை. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, ஹோசே அல்கனிடோ புனிதா அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து இந்த வில்லேஜில் இருக்கான். அப்போ வந்து வில்லேஜில் இருக்கும்போது எல்லா மார்ச் மாதங்களும் இந்த ஜிப்சிஸ் அப்படின்றவங்க இந்த ஊருக்குள்ளே வந்து வருவாங்க. டென்ட் வந்து இந்த ஊருக்குள்ளேயே போட்டுப்பாங்க. அப்புறம் வந்து ட்ரேடிங்க்கு அந்த மார்ச் மாதத்தில் வருவாங்க. மார்ச் மாதத்தில் வராங்க. அப்போ ஹோசே அல்கனிடோ புனிதா வந்து என்ன எடுத்துகிட்டு வராங்க இப்போ அப்படின்னு பார்க்குறான். அவங்க வந்து இது மாதிரி மேக்னெட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அப்புறம் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்காம அவங்ககிட்ட இருந்ததெல்லாம் மியூல், கோட் அது மாதிரி பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணுறான். அவன் என்ன நினைக்கிறான்னா, இது மாதிரி மேக்னெட் வந்து கோல்டை இழுக்கும், கோல்டை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ வந்து அவனோட வாய்ஸ் தாட்ஸை வச்சுட்டு அதை வாங்கிட்டு இது மாதிரி இந்த மேக்னெட் அந்த ஊர் பக்கம் இருக்க ரிவர் சைடில் இது மாதிரி தரைச்சிக்கிட்டே போகிறான் ஒரு கயிறு கட்டி. அது இழுக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் எதையும் இழுக்கிறதுல ரொம்ப நேரமாக. ஆனால் மண்ணில் இருக்க அயனை மட்டும் அது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. ஆனால் அது அதிகமாகலாம் வருதில்லை, ரொம்ப கம்மியாக வருது. அப்புறம் வந்து ரொம்ப நாளாக கழிச்சு என்ன ஆகுதுன்னா, இது மாதிரி ஒரு கவசம் வந்து அந்த மேக்னெட்டில் மாட்டுது. அந்த கவசத்துக்குள்ளே இது மாதிரி எலும்பு கூடுகள்லாம் இருக்குது. அந்த எலும்பு கூடில் ஒரு லாக்கெட் இருக்குது. அந்த லாக்கெட்டில் ஒரு பொண்ணோட ஹேர் இருக்குது. அதை எடுத்துக்கிறான் இது மாதிரி ஹோசே அல்கனிடோ புனிதா. அப்புறம் வந்து இது கோல்டெல்லாம் இழுக்காத அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் வந்து தப்பான எண்ணங்கள்லாம் அவனுக்கு வருது. எப்படின்னா அது கோல்டு எடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே. அப்புறம் வந்து திருப்பி இன்னொரு மார்ச் மாதம் இந்த ஜிப்சிஸில் வராங்க. அப்போ என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னா, டெலஸ்கோப்போ அப்புறம் மேக்னிஃபைங் கிளாஸும் எடுத்துகிட்டு வராங்க. டெலஸ்கோப்பை ஊரோட எண்டில் செட் பண்ணிவிட்டு அவங்க ஜிப்சி ட்ரைபில் இருந்த ஒரு பெண்மணியை வந்து இன்னொரு ஊரோட எண்டுக்கு சென்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அந்த ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ்க்கு அந்த டெலஸ்கோப் வச்சு அந்த பொண்ணை பார்க்குறாங்க. அப்புறம் வந்து சயின்ஸ் வந்து அது மாதிரி டிஸ்டன்ஸை எலிமினேட் பண்ணிடுச்சு அப்படின்னு மெர்க்யூரிடஸ் கற்றுனா. மெர்க்யூரிடஸ் யாருன்னா அந்த ட்ரைபில் ஒருத்தர் இருக்கான். மெர்க்யூரிடஸ் அது மாதிரி கூச்சல் போடுறான். அப்புறம் எல்லோரும் வராங்க. ஆனால் அதை பார்க்க அவங்க இது மாதிரி காயின்ஸ் கேட்குறாங்க, யாரும் தரதில்லை. அப்புறம் ஹோசே அல்கனிடோ புனிதா வந்து இது மாதிரி வேறு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இது மாதிரி 2 ஜிப்சிஸ் வந்து இது மாதிரி காஞ்ச புல்லை எடுத்து ரோட்டில் போட்டு அந்த மேக்னிஃபைங் கிளாஸை வச்சு எரிக்கிறாங்க. எரித்த உடனே ஹோசேக்கு வந்து திருப்பி அவனோட வேர்ல்ட் தாட்ஸ்லாம் அவனை சூழ்ந்துட்டுருக்கு. அவன் என்ன நினைக்கிறான்னா, மேக்னிஃபைங் கிளாஸை வச்சு மக்கள் எல்லாரையும் எரிக்க முடியும். ஸோ அதை வாரில் ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணல அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் வந்து மெர்க்யூரிடஸ் சொல்ல வரேன், அது மாதிரி அதெல்லாம் பண்ண முடியாது. வாரில் வந்து அது வெப்பனாக யூஸ் பண்ண முடியாது. இது கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் எடுக்கும் ஒன்றுத்தை எரிக்க அப்படின்னு அவன் சொல்ல வரான். ஆனால் ஹோசே வந்து இது மாதிரி ஜிப்சிஸ் யாரும் பெரும்பாலும் நம்ப மாட்டிருக்கான். அவன் வந்து அந்த மேக்னெட்டை வந்து ஹோசே வந்து அந்த மேக்னெட் எடுத்து மெர்க்யூரிடஸ் கிட்ட தந்துட்டு அந்த மேக்னிஃபைங் கிளாஸ் எடுக்கிறான். அந்த மேக்னிஃபைங் கிளாஸோட சைஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு கெட்டில் ட்ரம்மோட சைஸில் இருக்கு. அப்புறம் ஹோசே அந்த மேக்னிஃபைங் கிளாஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹியூமன்ஸ் மேலே இது என்ன எஃபெக்ட்
ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்குறான். ஸோ அதை அவனோட முதுக்கு மேலே பாயிண்ட் பண்ணிவிட்டு அவன் அடியில் போகிற அந்த கான்சன்ட்ரேட்டட் சன்ரேக்கு அடியில் போன உடனே அவன் முதுக்குள்ளே எரிஞ்சிடுச்சு. அவங்க வைஃப் வந்து இது மாதிரி டேஞ்சரஸான விஷயத்துல எல்லாம் பண்ணாத அப்படின்னு அவனை திட்டுறாங்க. அப்புறம் வந்து அவன் ஆனாலையும் கேட்கறது இல்லை. அவன் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கான். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். நோட்ஸ் எடுத்த உடனே அதை இது மாதிரி கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறான். கவர்மெண்ட்டுக்கு அனுப்புன உடனே லெட்டர் வரும்னு எதிர்பார்க்குறான். ஆனால் லெட்டர் வரதே கிடையாது. மெல்கிவிடஸ்க்கு அவனை பார்த்தா பாவமாக இருக்குது. ஸோ வந்து மெல்கிவிடஸ் வந்து இது மாதிரி அவனுக்கு என்ன தரான்னா இது மாதிரி போர்ச்சுகீஸ் மேப்பும் அப்புறம் வந்து ஆஸ்ட்ரோ லேப் அது மாதிரி காம்பஸ் அது மாதிரி எல்லா நேவிகேஷன் டூல்ஸும் தரான். அப்புறம் வந்து காயின்ஸ் சிலதெல்லாம் தரான். இதை வச்சுட்டு ஹோசே வந்து திருப்பி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவன் லாக் பண்ணிடுறான் அவனையும் ரூமில். அப்புறம் வந்து ரொம்ப நாளாக இருக்கான். அப்புறம் வந்து வில்லேஜர்ஸ் கிட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் சின்ன பசங்க வந்த உடனே சின்ன பசங்கக்கிட்ட அவனோட தியரிஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஹோசையோட மனைவி யூஸ்ல இது மாதிரி கண்ட நான்சென்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சின்ன பசங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட ஜிப்சி ஐடியாஸை நீ உன்னோட மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட ஊரில் இருக்கவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஹோசே இது மாதிரி வில்லேஜில் வந்து அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான்னு எல்லா வில்லேஜஸையும் ஒரு சின்ன ரூம்குள்ளே கூப்பிட்டு அவன் சொல்கிறான் இது மாதிரி நான் ரொம்ப நாளாக ரீசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் சுற்றிட்டு வருவீங்க. சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா திருப்பி ஸ்டார்ட் ஆன பாயிண்ட்லேயே வந்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து அவனுக்கு உலகம் வந்து ரவுண்டாக இருக்குது, உலகம் ஒரு ஆரஞ்ச் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அந்த வில்லேஜஸ் யாருக்கும் அவனோட தியரிஸ் எதுவும் புரியறது கிடையாது. மெல்கிவிடஸ் வந்து திங்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாக செட் பண்ண வரா. அப்புறம் வந்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி இவன் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இதை ஃபிகர் பண்ணுறான் அப்படின்னு அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவனை பாராட்டுறபடி அவன் வந்து இது மாதிரி ஒரு சயின்ஸ் லேப் கட்டித்தர ஆல்கெமிஸ்ட்காக. ஸோ அந்த சயின்ஸ் லேப்பில் எல்லோரும் ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹோசேவும் அங்கே இருக்கான். அவன் வந்து கோல்டு டபுள் ஆக்குறான் அப்படின்னு சொல்கிறான். அந்த கோல்டு காயின்ஸ்லாம் எங்கே எடுத்துகிட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா அவங்க வைஃப் வந்து பெட்டுக்கு அடியில் அந்த டைல்ஸ் இருக்கும், அந்த டைல்ஸுக்கு அடியில் தோண்டி அதுக்குள்ளே புதைச்சி வச்சுருப்பாங்க ஒரு செஸ்ட் ஃபுல் ஆஃப் கோல்டு காயின்ஸை. அந்த காயின்ஸ் வந்து இது மாதிரி அவங்களோட அப்பாவோட ஆசெட்ஸ். அது வந்து அவங்களுக்கு வந்து தந்துருந்தாங்க. தந்த உடனே அவங்க மனைவி வந்து பத்திரமா அதை ஒழிச்சு வச்சுருக்காங்க இவன் கண்ணுக்கு படக்கூடாதுன்னு. ஏதாவது முக்கியமான காலங்களில் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இருந்தாலும் ஹோசே அதை எப்படியோ மோப்பு பிடிச்சி கண்டுபிடிச்சி இது மாதிரி கோல்டெல்லாம் டபுள் ஆக்குறேன் அப்படின்னு வரான். அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து இது மாதிரி போய் சொல்கிறேன் நான் கோல்டு டபுள் ஆக்க போகிறேன் அப்படின்னு. அவங்க ஒய்ஃபுக்கு ஏற்கனவே தெரியுது அவன் வந்து ஏதோ பண்ண போகிறான் அப்படின்னு. ஸோ வந்து அவங்க கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் இது மாதிரி அங்கே இருக்க எல்லா கோல்டு காயின்ஸும் இது மாதிரி காணாமல் தான் போக போகுது அப்படின்னு. ஸோ அந்த கோல்டு காயின்ஸில் வந்து மெர்க்யூரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறான், 7 பிளானட்டரி எலமெண்ட்ஸையும் மிக்ஸ் பண்ணுறான். ஆனால் கடைசியில் என்ன ஆகுதுன்னா இது மாதிரி அந்த கோல்டு அடி பிடிச்சி போயிடுச்சு. அப்புறம் அது கிட்டத்தட்ட பிளாக் கலர்லேயும் ப்ரௌன் கலர்லேயும் கலந்த மாதிரி இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுறான்னு அவன் போட்டுடுறான். மெர்க்யூரியஸ் வந்து மெர்க்யூரி வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்து அவங்க வைஃப் வந்த உடனே அவன் அந்த பாட்டிலை தெரியாமல் உடச்சிடுறான். உடச்ச உடனே ஒர்சுலா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மெல் ஆஃப் த டெவல்னு சொல்கிறாங்க. ஆமாம், டெவலுக்கு வந்து இது மாதிரி மெர்க்யூரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மெர்க்யூரியஸ். அப்புறம் என்ன ஆகுதுன்னா இது மாதிரி ஹோசே வந்து எப்படி இருந்த அந்த ஜிப்சிஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்து எல்லோரும் மாதிரி நார்மலாக தான் இருந்தான். அவன் வந்து வில்லேஜில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது, அவங்க ஒய்ஃபை கேர் பண்ணுறது அப்படின்னு எல்லாம் நல்ல விஷயங்களும் செஞ்சுட்டு இருந்தான். அப்புறம் வெல் மேனர்ட் பர்சனாக இருந்தான். ஆனால் அதே மெர்க்யூரியஸில் வில்லேஜ்குள்ளே வந்த உடனே இது மாதிரி கிட்டத்தட்ட அவன் ஒரு பைத்தியக்கான மாதிரி இருக்கான். அவன் முடியை பற்றி கண்டுக்கிறது இல்லை, அவனோட ட்ரெஸ்ஸிங்ஸ் பற்றி கண்டுக்கிறது இல்லை. அப்புறம் வந்து ஹோசையை பற்றி யாரை பற்றி கண்டுக்கிறது இல்லை. ஆனால் அவன் வந்து அவனோட தனிமையிலேயே இருந்து எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் பண்ணிகிட்ருக்கான். இந்த ட்ரைப் எப்படி வில்லேஜ்குள்ளே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோசையை வந்து இது மாதிரி
எல்லா பறவைகளையும் இது மாதிரி கூண்டில் போட்டு அடைச்சி இந்த வில்லேஜ்குள்ளே விடுறான். அது எல்லாமே கீன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து இது மாதிரி காதையே பொத்திக்கிறாங்க அந்த கூச்சல் தாங்காமல். அவன் ஏன் இதை விடுறான்னா இன்செக்ட்ஸ்லாம் ஹண்ட் பண்ணு, ஏன்னா அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் லேண்டை டிஸ்ட்ராய் பண்ணோம். ஸோ அதெல்லாம் ஹண்ட் பண்ண தான் இது மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அப்போ அந்த ட்ரைப் வந்து இது மாதிரி பறவைகள் கத்துற சத்தத்தை கேட்டு வில்லேஜ்குள்ளே வந்துடுறாங்க. அப்புறம் வந்து இது மாதிரி 2 கிளாஸ் பால்ஸை எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி ஹெட்டேக்கை போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பெரும்பாலான சாப்டரில் வந்து இது மாதிரி மல்கியோட ரிலேஷன்ஷிப்பும் இவனோட ரிலேஷன்ஷிப்பும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சாப்டர் எப்படி எண்ட் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹோசே அல்கனிடோ புடித்தா அவனோட முதல் பையன் ஹோசே அல்கனிடோ புனிதா இது மாதிரி அவனோட பையனை கூப்பிட்டு இது மாதிரி அந்த ஜிப்சிஸ் கொண்டு வந்து ஐஸை காட்டுறான். அந்த ஐஸை தொடுறதுக்கு முன்னாடி இந்த ஜிப்சிஸ் அவனோட கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, இல்லை உன்னோட தொட முடியாது, நீ காயின்ஸ் தரணும் முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் தந்த உடனே அந்த ஐஸை கையில் எடுத்து பார்க்குறான். அப்போ வந்து இது வந்து மிகப்பெரிய டைமண்ட் அப்படின்னு அவன் சொல்லி காட்டுறான். அப்போ அவனோட சன் அர்லியானா வந்து இது சுடுதே அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ வந்து அதோட சாப்டர் கிட்டத்தட்ட முடியுது. நன்றி, வணக்கம். கிட்டத்தட்ட இந்த மொத்த சாப்டரையும் நான் முடிக்கல. இந்த மொத்த சாப்டரும் சொல்லணுன்னா 30 மினிட்ஸ் ஆகும். ஸோ இந்த சாப்டரை சம்மரைஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த புக் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக படித்து பார்க்கணும். நன்றி, வணக்கம்.